ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்கனாமி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் என்னென்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது டெஃபினிஷன்லேருந்து நம்ம போகலாம், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இங்கே பாருங்கள், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த total monetary value of all final goods and services produced within a country's domestic territory over a specific period of time and it is measured in a market price. ஓகே, இந்த டெஃபினிஷனில் 4 கீவேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜிடிபிக்கு ஒரு டெஃபினிஷன் எழுதுறீங்கன்னா அது இந்த 4 கீவேர்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் மெஷர்ட் இன் அ மானிட்டரி வேல்யூ. ஓகே, அதாவது என்னென்னா பணத்தால் தான் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நேஷ்னல் இன்கம் நடத்தும் போதே வருமானம் அப்படின்னு சொன்னேன். தேசிய வருமானம் ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லா அந்த கண்ட்ரியில் வாழ்கிற இண்டிவிஜுவல்ஸோட எல்லா வருமானத்தையும் கூட்டி அந்த தேசத்தோட வருமானம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நான் ஒரு டீச்சர், நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். ஸோ இதெல்லாம் சர்வீசஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் தான் அவங்க வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அது ஏன் சார் மணியில் மெஷர் பண்ணணும், காசால் ஏன் அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒருத்தர் இருக்கார், அவர் 10 சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கார் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒருத்தர் இருக்கார், அவர் 2 கார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. இப்போ கவுண்ட் வைஸ் பார்த்தோன்னா 10 சைக்கிள் கவுண்ட்டு பெருசாக தெரியும், என்ன காரு 2ங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எதுக்கு நிறைய வேலைப்பாடு, காருக்கு தான் நிறைய வேலைப்பாடு, அதுக்கு தான் நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் மெஷர் பண்ணுறப்ப தான் அது கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். அதனால தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம மானிட்டரி வேல்யூவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது என்ன சார் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் ஃபைனலுக்கும் இன்டர்மீடியேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறோம். இன்டர்மீடியேட் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பால்காரர் இருக்கார், அவர் பால் கறந்து விற்கிறாரு. இப்போ அந்த பால் வந்துட்டு வெளியே வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி வாங்கி பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நல்லா பாருங்கள், இப்போ அந்த பால் பாக்கெட் வந்துருச்சு. இப்போ பால் வந்துட்டு இன்டர்மீடியேட் கூட்ஸாக மாறிடுச்சு. சரியா, இப்போ அதுக்கடுத்து பால் பாக்கெட்டை நான் வாங்கி டீ போட்டு குடிச்சிட்டேன். அப்போ என்கிட்ட அது வந்ததுக்கப்புறம் கன்சியூம் ஆயிடுச்சு, அது ஃபைனல் கூட்ஸாக மாறிடுச்சு. இப்போ அதே பால் பாக்கெட்டை ஒரு டீ கடைக்காரர் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார், அதை டீயாக போட்டு விற்பார். ஓகே, அப்போ அங்கே ஃபைனல் கூட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டீ தான் ஃபைனல் கூட்ஸ். அதை ஒருத்தர் வாங்கி குடிக்கிறப்ப தான் அது ஃபைனல் கூட்ஸாக மாறுது. அப்போ இங்கே எப்படி வந்துட்டு ஒரு ஃபைனல் கூட்ஸை மெஷர் பண்ணோன்னா, அது எண்டு கன்சம்ஷனில் போய் முடிகிறப்ப மெஷர் பண்ணது பேர் தான் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். புரிஞ்சதா? ஸோ இப்போ ஒரு இடத்துல பால் வந்துட்டு இன்டர்மீடியட் கூட்ஸாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பால் பாக்கெட் இன்டர்மீடியட் கூட்ஸாக இருந்துச்சு. புரியுதா? ஸோ இப்போ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் மெஷர் பண்ணணும். அப்போ கடைசியாக நான் வந்துட்டு ஒரு டீ குடிக்கிறப்போ 10 ரூபா கொடுக்குறேன்னா அதை தான் கவுண்டில் எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டரி வேல்யூன்னு நம்ம பார்த்தாச்சு, அடுத்து ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான டேர்ம் என்னென்னா டொமஸ்டிக் டெரிட்டரி ஓவர் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு அடுத்து என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா டொமஸ்டிக் டெரிட்டரினா என்னென்னு பார்க்கணும். சரியா சார், எனக்கு வந்துட்டு ஜியாகிரபிக்கல் டெரிட்டரி தெரியும், புவியியலால் உள்ள பார்டரை பற்றி தான் எனக்கு தெரியும். இது என்ன சார் டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னா அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் டெரிட்டரி வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் வழியாக போகிறேன். ஸோ இந்தியாவில் ஒரு ஃபார்மர் இருக்கார். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர் வந்துட்டு கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி இந்தியாவில் ஹூண்டாய்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இந்த ஹூண்டாய் வந்துட்டு சவுத் கொரியன் கம்பெனி, இந்தியாவில் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு அவங்க கம்பெனி வச்சு காரை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது. இது வந்துட்டு இந்தியன் கம்பெனி. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா சவுதியில் வந்துட்டு சவுதி அரேபியாவில் எண்ணெய் கிணறு தோண்டி அங்கேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுட்ருக்காங்க. நாலாவது, ஒரு யூஎஸ் சிட்டிசன்
இந்தியாவில் வேலை பார்த்துட்ருக்காரு. சரியா? அடுத்து 5வது தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் யூஎஸில் போய் வேலை பார்த்துட்ருக்காரு. சரியா? இத்தனை பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி என்னன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இதிலேருந்து நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரினா என்ன, நேஷ்னல் டெரிட்டரினா என்னங்கிறத படித்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் டெரிட்டரினா என்ன அப்படின்னா, ஒரு நாடு இருக்குது, இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே வந்துட்டு என்னென்னா டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே வந்துடும். புரியுதா? ஸோ இந்த நாட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே வந்துடும். அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது. சார், ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து வேலை பார்த்து அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அப்போ அது இந்தியாவுக்குள்ளே வராது தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? இந்தியாவுக்குள்ளே தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அது ஜிடிபிக்குள்ளே வந்துடும். புரியுதா? ஸோ ஜிடிபிங்கிறது வந்துட்டு என்னென்னா லொக்கேஷன் தான் மேட்ரே தவிர யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கிறது மேட்ரே கிடையாது. சரியா? இப்போ டொமஸ்டிக் டெரிட்டரிங்கிறது வந்துட்டு என்னென்னா இட்ஸ் அ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். சரியா? ஸோ அவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கிற பொறுத்து தான் அது ஜிடிபியா இல்லை ஜிஎன்பியான்னு சொல்லுவோம். புரிஞ்சதா? ஸோ இப்போ என்னென்னா டொமஸ்டிக் டெரிட்டரி படிக்கிறப்பயே நம்ம வந்துட்டு நேஷ்னல் டெரிட்டரினா என்னங்கிற சேர்த்து படிச்சிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜிடிபிக்கு அடுத்த கான்செப்ட் தான் வந்துட்டு ஜிஎன்பி. ஓகேயா? ஸோ டொமஸ்டிக் டெரிட்டரினா என்ன அப்படின்னா, இந்த இந்திய நாட்டுக்குள்ளே ஒன்று ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா அது ஜிடிபிக்குள்ளே வந்துடும். புரிஞ்சதா? ஸோ இது லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்கான ஒன்று. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறது மேட்ரே கிடையாது. அவர் யுஎஸ் சிட்டிசனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசனாக இருக்கலாம், நைஜீரியாவிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணலாம், யாராக வேணாலும் அவர் இருக்கலாம். ஓகே, அவர் இங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாருன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிற பொருள் வந்துட்டு இந்தியாவோட ஜிடிபியில் தான் கவுண்ட் ஆகும். ஓகேயா? இப்போ இதுலேருந்து போகலாம். ஃபார்மரு ஒரு கிராப்பை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறாரு, அவர் இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இங்கே தான் செல் பண்ணுறாரு. ஸோ அது ஜிடிபிக்குள்ளே வந்துடும். ஓகேயா? அடுத்து ஹூண்டாய்ங்கிறது சவுத் கொரியா கம்பெனி தான், ஆனால் அது சென்னையில் தான் கம்பெனி வச்சுருக்கு, சென்னையில் தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அதுவுமே ஜிடிபிக்குள்ளே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனை, அது இந்தியன் கம்பெனி தான், ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் எங்கே நடத்திட்டு இருக்காங்க? சவுதி அரேபியாவில் போய் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க இந்தியன் கம்பெனியில் தானே சார், அப்போ இந்தியாவோட ஜிடிபியில் தானே கவுண்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. அவங்க ப்ரொடக்ஷன் இங்கே நடத்தலை. நான் என்ன சொன்னேன்? ஜிடிபிங்கிறது லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னு சொல்லிட்டேன். லொக்கேஷனை பொறுத்து தான் அது இந்தியாவோட ஜிடிபியில் வருமா இல்லையான்ட்டு. அது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் நடக்கலை. அப்போ இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சவுதியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவோட ஜிடிபியில் வராது, அது சவுதியோட ஜிடிபியில் வரும். புரிஞ்சதா? அடுத்து யூஎஸ் சிட்டிசன் இந்தியாவில் வந்துட்டு ஒரு வேலை பார்க்குறாரு, அவர் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எங்கே? ஜிடிபி இங்கே தானே. அப்போ அது ஜிடிபியில் தான் ஆட் ஆகும். அப்போ அது இந்தியாவோட ஜிடிபியில் வரும். புரிஞ்சதா? அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் யூஎஸில் போய் வேலை பார்க்குறாரு, அப்போ ஆப்வியஸாக வந்துட்டு என்னது? அது இந்தியாவோட ஜிடிபியில் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ ஜிடிபினா என்னென்னு புரியுதா? அப்போ ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதோ அதை வச்சு தான் அது இந்தியாவோட ஜிடிபியில் வருமா வராதாங்கிறது. இப்போ இந்தியாவோட ஜிடிபியில் வராதுன்னு ஒரு சிலதெல்லாம் சொன்னேன் தெரியுமா? அதெல்லாம் எங்கே வந்துடும் அப்படின்னா ஜிஎன்பியில் வந்துடும். புரிஞ்சதா? அப்போ இப்போ இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனு சவுதி அரேபியாவில் இருக்குது, அங்கேருந்து வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க தெரியுமா? அதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிம்பாங்க. புரியுதா? அதாவது இந்தியாவோட கம்பெனி வேறு ஒரு கண்ட்ரியிலேருந்து வந்துட்டு அவங்க பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி விற்று ப்ராஃபிட்டை வந்து இந்தியா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஜிடிபி கூட ஆட் பண்ணுவீங்க, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடுன்ட்டு. இதை தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இந்தியாவுக்குள்ளே ஒரு கம்பெனி இருக்குது, ஆனால் அது வேறு கண்ட்ரியோடது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹூண்டாயை எடுத்துக்கோங்களேன், அவங்க தான் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியே போவாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் கழிச்சிருவீங்க, அவங்க கொண்டு போகிற ப்ராஃபிட்டை கழிச்சிருவீங்க. அதை கழிச்சிட்டு எடுத்தது தான் ஜிஎன்பி. புரிஞ்சதா? ஸோ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்னன்னு புரியுதா? டொமஸ்டிக் டெரிட்டரினா என்ன, அண்ட் தென் வந்துட்டு நேஷ்னல் டெரிட்டரினா என்னன்னு புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம திரும்ப வரைக்கும் ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் நான் வந்துட்டு அடுத்த கீவேர்டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா?
இட் இஸ் மெஷர்டு இன் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு இருந்துச்சு. சரியா? அது என்ன சார் மார்க்கெட் ப்ரைஸு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்கு பின்னாடி வந்துட்டு அதோட ப்ரைஸ் போட்டிருக்கும். அதில் என்ன போட்டிருக்கும்? எம்ஆர்பின்னு போட்டிருக்கும். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கும். சரியா? அந்த எம்ஆர்பியோ இல்லை எம்பியோ ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா அந்த எம்ஆர்பி கீழேயே ஒரு வார்த்தை இருக்கும், இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸஸ் இப்படின்னு ஒரு வார்த்தை ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ எம்ஆர்பி ஆர் எம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் டாக்ஸஸ். நீங்கள் ஒரு பொருள் வெளியே வாங்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக டாக்ஸஸ் ஆட் ஆகி தான் வரும். புரிஞ்சதா? ஸோ அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ப்ரைஸ். சரி சார், மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஃபேக்டர் காஸ்ட்னா என்னன்னு புரியணும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு செக்டார்ஸ் பார்த்தோம். சரியா? அது போக செக்டார்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த டீ கடை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்கள் ஒரு டீ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, டீ கடை வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு 4 காரணிகள் சொல்லியிருப்பேன், ஃபேக்டர் சொல்லியிருப்பேன். என்னென்ன நான் சொல்லுங்கள் வரிசையாக? லேண்டு, லேபரு, அதுக்கடுத்து வந்துட்டு ஆண்டர்பிரனரு, அதுக்கடுத்து இன்வெஸ்டாரு. ஓகே, ஸோ லேண்டுக்கு நீங்கள் ரெண்ட்டு கொடுக்கணும், லேபருக்கு நீங்கள் வேஜஸ் கொடுக்கணும், ஆண்டர்பிரனரான நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டாருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். இதை வச்சு தான் நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை முடிவு பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஓகே, அந்த இதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவுகள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு பொருளுக்கு விலை எப்படி நிர்ணயம் பண்ணுவோன்னா இந்த 4 ஃபேக்டரை வச்சு தான் நீங்கள் ஒரு பொருளுக்கு நீங்கள் வந்துட்டு விலை நிர்ணயம் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவுகள். புரிஞ்சதா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதை போய் மார்க்கெட்டில் விற்கிறீங்க அப்படின்னா 3 செக்டார் மாடலில் ஒருத்தர் இருப்பார், யார்? கவர்மெண்ட். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்களுக்கு டாக்ஸஸ் போடுவார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த டீக்கு வந்துட்டு ஒரு 8 ரூபா ப்ரைஸ் வைக்கிறீங்க. சரியா? ரெண்ட்டு 2 ரூபா, சரியா? வேஜஸ் 2 ரூபா, உங்களுக்கு ப்ராஃபிட் 2 ரூபா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 2 ரூபா. ஸோ வந்துட்டு ஃபேக்டர் காஸ்ட் 8 ரூபான்னு வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு டீக்கு வந்துட்டு 8 ரூபான்னு வந்துட்டு விலை நிர்ணயம் பண்ணுறீங்க. இப்போ நீ மார்க்கெட்டில் போய் விற்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன கவர்மெண்ட் டேக்ஸ் போடும். ஸோ அப்போ டேக்ஸஸ் வந்துட்டு 2 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். சரியா? டாக்ஸஸ் 2 ரூபா. ஸோ இது ஆட் ஆகி தான் மார்க்கெட்டில் அந்த பொருளை விற்க முடியும். அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் டாக்ஸஸ். ஓகேயா? இது போக கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன், கவர்மெண்ட் டாக்ஸஸ் மட்டும் போட மாட்டாங்க, ஒரு சில நேரம் சப்சிடிஸும் கொடுப்பாங்க. சப்சிடிஸ் ஏன் தருவாங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க சப்சிடிஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டீ வந்துட்டு எல்லோரும் குடிக்கட்டும் அப்படின்னு நினச்சி கவர்மெண்ட் வந்துட்டு சப்சிடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்சிடியாக 1 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டாக்ஸஸ் 2 ரூபா மைனஸ் சப்சிடிஸ். ஓகே, ஸோ ஃபேக்டர் காஸ்ட் 8 ரூபா ப்ளஸ் டாக்ஸஸ் 2 ரூபா மைனஸ் சப்சிடி 1 ரூபா. ஸோ ஆக மொத்தம் 9 ருப்பீஸுக்கு அந்த டீயை செல் பண்ணுவாங்க. அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் டாக்ஸஸை மைனஸ் சப்சிடி. ஸோ இப்படி தான் மார்க்கெட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இதை மறக்காதீங்க. புரிஞ்சதா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக்னா என்ன, நேஷ்னல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிபிங்கிற வார்த்தையில் ஜின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, கிராஸ். சரியா? மொத்தம். அது என்ன சார் கிராஸு அப்படிங்கிறத எடுத்து பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கலாம். கிராஸ் விசஸ் நெட், மொத்தம் விசஸ் நிகர. கிராஸ்னா என்ன, நெட்டுனா என்னன்னு பார்க்கலாம். சரி, நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டு ஒரு ஓலா டிரைவர்னு வச்சுக்கோங்க. சரியா? என்கிட்ட ஒரு கார் இருக்குது, நான் அதை வந்து ட்ரைவ் பண்ணுறேன். மாதம் எனக்கு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வருது. ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதம் ப்ராஃபிட் வந்துட்டு என்னென்னா ஒரு 30,000 ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் டெய்லி பெட்ரோல் போட்டதெல்லாம் செலவு போக என் கையில் வந்துட்டு ஒரு 30,000 ரூபா வந்திருக்கு. சரியா? இப்போ நான் அடுத்த மாதம் வந்துட்டு இப்போ காரை ஓட்டணும். ஆனால் இப்போ நான் பெட்ரோல் போட்டது இதெல்லாம் கழிச்சது போக எனக்கு 30,000 வந்திருக்கு, இது என் ப்ராஃபிட்டுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் 30 நாள் ஓட்டியிருக்கிறேன் காரை.
அப்படிங்கிறப்ப என் காருக்கு ஒரு சில தேய்மானங்கள் இருக்கும். அது என்ன சார் தேய்மானங்கள் அப்படின்னா, மேபி நான் வந்துட்டு காரை வந்துட்டு இந்த சிட்டி டிராஃபிக்கில் சக்கு சக்குன்னு பிரேக் போட்டு போனதுனால என் காரோட பிரேக் ஷூ தேஞ்சிருக்கலாம். சரியா? அது போக காரில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு இதாயிருக்கலாம். சரியா? ஆயில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆனதுனால வந்துட்டு பழசாயிருக்கலாம். நான் ஆயில் மாற்ற வேண்டியிருக்கும். அது போக வந்துட்டு நான் சக்கு சக்குன்னு பிரேக் போட்டதுனால டயர் தேஞ்சு டயர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வலுவலுன்னு ஆயிருக்கலாம். ஓகே, நிறைய தடவை பஞ்சர் ஆனதுனால டியூபுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். ஸோ இப்போ நான் அடுத்த மாதமும் அதே மாதிரி காரை நல்லபடியாக ஓட்டணும், அதே மாதிரி 30 நாள் ஓட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்துட்டு இதில் ஆன செலவுகள் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் ஆகிருக்கு தெரியுமா, இதுக்கு பேர் தான் வியர் அண்ட் டியர்ம்பாங்க. சரியா? இந்த விஷயத்தை நான் வந்துட்டு ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் தெரியுமா, அதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன் சொல்லுவோம். சரியா? இப்போ 30,000 என் ப்ராஃபிட்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு டயரை மாற்றுறேன், டியூபை மாற்றுறேன், ஆயில் மாற்றுறேன். இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 10,000 செலவாயிருச்சு. சரியா? ஸோ 10,000 செலவாயிருச்சு. இப்போ 30,000 மைனஸ் 10,000 20,000 இதுதான் என்னோட உண்மையான ப்ராஃபிட். இதை தான் என்னன்னா நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ முதல்ல எனக்கு ஒரு 30,000 ப்ராஃபிட் நான் சொன்னேன் தெரியுமா, அது வந்துட்டு என்னென்னா கிராஸ் ப்ராஃபிட். புரிஞ்சதா? ஸோ கிராஸ்னால் என்ன, நெட்டுனா என்ன, புரியுதா? ஸோ அப்போ என்னென்னா கிராஸில் நெட்டை எப்படி கால்குலேட் பண்ணும் கிராஸில் இருந்து அப்படின்னா, கிராஸை மைனஸ் டெப்ரிஷியேஷன். சரியா? டெப்ரிஷியேஷன்னா என்னென்னா எல்லா பொருளுமே, சரியா, எல்லா மெஷின்ஸுமே என்னென்னா வியர் அண்ட் டியர் லாஸஸ் நடக்கும். சரியா? அந்த வியர் அண்ட் டியர் லாஸஸை நீங்கள் ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதம் வந்த ப்ராஃபிட் அடுத்த மாதம் அதே மாதிரி சஸ்டெயினபிளாக வராது. அது சஸ்டெயினபிளாக அதே மாதிரி திரும்ப இருக்க வரணும்னா நீங்கள் இந்த சில செலவுகளை செஞ்சு தான் ஆகணும். அந்த செலவுகளை நீங்கள் வந்துட்டு செய்கிறதுனால வந்துட்டு உண்மையான வர்ற லாபம் எவ்வளோங்கிறத வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது தான் நெட்டு, நிகர செலவுகள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கிராஸ்னா என்ன, நெட்டுனா என்னங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் ஜிடிபியில் வந்துட்டு மெயினான வார்த்தை என்ன அப்படின்னா மானிட்டரி வேல்யூ, ஃபைனல் குட்ஸு. ஸோ ஃபைனல்னா என்ன, இன்டர்மீடியட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து டொமஸ்டிக் டெரிட்டரி. அப்போ டொமஸ்டிக் டெரிட்டரினா என்ன, நேஷனல் டெரிட்டரினா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்னென்னா கிராஸ்னா என்ன, நெட்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு சிங்கிள் டெஃபனிஷனுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா, இப்போ ஜிடிபிக்கான ஃபார்முலா வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் பற்றி படிக்கும்போது மொத்தமாக எல்லாரோட இன்கம் எவ்வளவோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி எடுத்தோன்னா அதுதான் தேசத்தோட வருமானம்னு சொன்னோம். இப்போ அது வந்துட்டு என்ன, பேஸ்ட் ஆன் த இன்கம் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டோட ஜிடிபி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு செலவு பண்ணுறீங்க. சரியா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி எவ்வளோ செலவு பண்ணுது, கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது, இந்த மாதிரி எல்லாரோட செலவுகளையும் கூட்டி அதை மொத்தமாக நம்ம வந்துட்டு மானிட்டரி வேல்யூவில் பார்த்தோன்னா அது வந்துட்டு ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜிடிபி கால்குலேஷனில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தடுன்ட்டு. அதை நம்ம கடைசி பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு 4 செக்டார்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு செக்டார் யார், ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் என்னென்னா பர்சனல் கன்சம்ஷன். நான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு டிவி தேவைப்படும், நான் வந்துட்டு மொபைல் தேவைப்படும், ரீசார்ஜ் பண்ணுவேன், இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என்னோடய பர்சனல் கன்சம்ஷன். சரியா? ஸோ கன்சம்ஷன், ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர், பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை சீன் எடுத்துக்கிறேன். அடுத்து மொத்தம் 4 செக்டார் மாடலில் நம்ம அடுத்து என்ன பார்த்தோம், ஃபிம்ஸ் பார்த்தோமா. ஃபிம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? சரி, எக்கனாமியில் இந்தந்த டிமாண்ட்லாம் இருக்குது, நம்ம வந்துட்டு இன்னொரு மெஷின் வாங்கி நம்ம இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய மெஷின்ஸ் வாங்குவாங்க, நிறையா வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐ. சரியா? அடுத்து யார் இருப்பா, மூணாவது வந்துட்டு யார் இருப்பா, நான் என்ன சொன்னேன், கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கான வெல்ஃபேருக்காக வந்துட்டு அவங்க ரோடு போடுவாங்க,
டேம் கட்டுவாங்க, ரயில்வே லைன் போடுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அந்த அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம ஜின்னு மெஷர் பண்ணுறோம். அடுத்து என்னென்னா 4th செக்டார் யாருன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்டர்னல் செக்டார். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, நீங்கள் வெளியேருந்து வாங்கிக்கிறீங்க, வெளி கண்ட்ரிலேருந்து. அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு பொருள் வந்துட்டு தேவை அதிகமாக இருக்குது, அது இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் ஏற்றுமதி பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதையும் எடுத்துக்கிட்டு இது மூலமாக வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பேஸ்டு ஜிடிபி கால்குலேஷன். சரி, இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்சம்ஷனுக்கு ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபிர்ம்ஸ் வந்துட்டு என்னென்னா ஒரு 200 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்னா மக்களுக்காக ஒரு 300 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக எக்ஸ்டர்னல் செக்டாரில் வந்துட்டு இம்போர்ட்டும் நடக்கும், எக்ஸ்போர்ட்டும் நடக்கும். சரியா? இம்போர்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளியே இருந்து ஒரு பொருளை வாங்குறீங்க. சரியா? அதுக்கு மக்கள் வந்து 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு என்னென்னா 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜிடிபி. ஓகே, ஸோ 100, 300, 600 அண்ட் தென் 800 மைனஸ் 100. சார் அது எதுக்கு சார் 800 மைனஸ் 100ன்னு போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இங்கே பாருங்களேன், மக்கள் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறதுக்கு காசு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை சம் பண்ணிங்கன்னா 600. அடுத்து எக்ஸ்டர்னல் செக்டாரில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு காசு உள்ளே வரும். கரெக்டு தானே? நான் ஒரு பொருளை வெளியே விற்கிறேன், வெளி கண்ட்ரிக்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு காசு உள்ளே வரும். ஸோ 600 + 200 800. அதே நேரத்தில் நான் இன்னொரு கண்ட்ரியிலேருந்து இறக்குமதி பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், காசை கொடுப்பேன், அது என் கண்ட்ரியை விட்டு வெளியே போயிரும்ல. கரெக்டு தானே? அப்போ என் கண்ட்ரியை விட்டு வெளியே போயிருங்கிறதுனால அதை நான் கழிச்சிடுறேன். ஓகே, ஸோ அப்போ ஜிடிபியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு பர்சனல் கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட். புரிஞ்சதா? ஸோ எப்படி நம்ம இங்கே ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே உள்ள அத்தனை மக்களும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவங்க செலவு பண்ணதை வச்சு வந்துட்டு இவ்வளோ காசு செலவாயிருக்கு, மொத்தம் இவ்வளோ இருக்குது, அப்போ இவ்வளோ காசு வந்துட்டு எக்கனாமிக்குள்ளே இருக்குது, அப்போ இதுதான் இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். புரிஞ்சதா? ஸோ C+I+G+E மைனஸ் இம்போர்ட். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஜென்ரலாக ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. பாருங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் கிராஸ்னா என்ன, நெட்டுனா என்னன்ட்டு. ஸோ நெட்டுனா வந்துட்டு என்னென்னா ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸோ அதுதான் வந்துட்டு நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, அடுத்து ஜிஎன்பினா என்னன்ட்டு நம்ம ஏற்கனவே இதையும் பேசணும். இப்போ திரும்ப வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் அங்கேயே என்ன சொன்னேன், இங்கே என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதெல்லாமே ஜிடிபிக்குள்ளேயே வந்துடும் சொல்லிட்டேன். கரெக்டாக? ஆனால் இப்போ வேறு கண்ட்ரியோட ஒரு கம்பெனி வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரி கூட அனுப்பிடுவாங்கல்ல. இங்கே ப்ரொடக்ஷன் நடக்குது, அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதே நேரத்தில் என்ன நடக்கும், அவங்களோட ப்ராஃபிட்டை அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்கல்ல, அதை நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும்ல. அதுதான் இங்கே நடக்க போகுது. இப்போ ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் த அப்ராடு. ஓகே, ஸோ C100 ஐஇ அதுக்கடுத்து ஜிஇ. இப்போ நெட் ஃபேக்டர் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டு நான் வெளிநாட்டிலேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் மைனஸ் எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கிறேன். சரியா? அதாவது நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்கே இருக்கிற இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சவுதியில் போய் வந்துட்டு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, சவுதியிலேருந்து ப்ராஃபிட்டை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. சரியா? இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்தியாவிலேருந்து ரிசீவ் பண்ணுறேன், அதனால ரிசீவ்டு. ஓகே, அதே நேரத்தில் இங்கே ஹூண்டாய் வந்துட்டு சவுத் கொரியன் கம்பெனி, இங்கே அவங்க மேக் பண்ண ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கண்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க. சரியா? அப்போ இந்தியா வந்துட்டு சவுத் கொரியாவுக்கு வந்துட்டு காசை பே பண்ணுது. ஸோ அது பெய்டு. இப்போ எனக்கு உள்ள காசு வருதா, ஸோ அதனால் அதை நான் ப்ளஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருந்து காசு வெளியே போகுதா, அதனால் மைனஸ் பண்ணுவேன். ஸோ ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் ரிசீவ்டு அமௌண்ட் மைனஸ் பெய்டு அமௌண்ட். புரிஞ்சதா? இவ்வளோதான்.
இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜிஎன்பி கிடச்சிரும். புரிஞ்சதில்ல? ஸோ டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருந்து எப்படி வந்து நேஷ்னல் ப்ராடக்ட்டை கால்குலேட் பண்ணணும்னா இந்த மெத்தடு. ஓகே, ஸோ இப்போ நான் ரிசீவ்டு அமௌண்ட் வந்துட்டு 150, அதே நேரத்தில் பெய்டு அமௌண்ட் வந்து 50ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 200 ப்ளஸ் 150 மைனஸ் 50 ஈக்குவல் டு ஜிஎன்பி வந்துட்டு 600 ருபீஸ். புரியுதா? ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஜிஎன்பினா என்ன அப்படின்ட்டு, மொத்த தேசிய உற்பத்தி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுலேயும் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். சரி சார், நம்ம தான் ஏற்கனவே வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸில் வந்துட்டு இதை கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு பொருளை நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் வித் டாக்ஸஸோடு தான் வாங்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருந்து ஃபேக்டர் காஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் டாக்ஸஸு மைனஸ் சப்சிடிஸ். ஓகே, இப்போ நான் ஃபேக்டர் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? சிம்பிள். இங்கே இருக்கிறத அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா புரிஞ்சா. அப்போ ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டாக்ஸஸு, மைனஸ் வந்துட்டு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் சப்சிடிஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, இது சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் மெத்தடு. புரிஞ்சதா? நெக்ஸ்ட், இப்போ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு தான் நேஷ்னல் இன்கம்னு சொல்லுவாங்க. இதை மறக்கவே மறக்காதீங்க. நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம். ஓகே, ஸோ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு தான் நேஷ்னல் இன்கம். ஓகே, இது நிறையா தடவை சியூடிகேல கேட்ட கொஷின். இதை மறக்கவே மறக்காதீங்க. எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் இஸ் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு தான் நேஷ்னல் இன்கம். இதை மறக்காதீங்க. சரியா? இப்போ எனக்கு தேசத்தோட வருமானம் கிடச்சிருச்சு. சரியா? இப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தேசத்தோட வருமானம் எனக்கு கிடச்சிருச்சு, இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களோட வருமானத்தை நான் கால்குலேட் பண்ணவும் முடிவு பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஜிடிபி வந்துட்டு என்னென்னா ஒரு 33,000 கோடின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 33 லட்சம் கோடின்னு வச்சுக்கிடுவோம். இதில் இருந்து நான் வந்துட்டு ஒருத்தரோட வருமானம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே நீங்கள் நினைப்பீங்க, சார் அது ரொம்ப ஈஸி தானே சார், நமக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு தேசத்தோட வருமானம் தெரிஞ்சிருச்சு, இந்திய நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்கம் என்னென்னு தெரிஞ்சிரும்ல சார் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் இப்போ ஜிடிபி டிவைடட் பை த பாப்புலேஷன் போட்டிங்கன்னா அது வர்றது வந்துட்டு என்னென்னா பெர் கேபிட்டா இன்கம். சரியா? பெர் கேபிட்டா இன்கம். இந்த பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிடிபி இல்லைன்னா நேஷ்னல் இன்கம் divided by total population of India. இப்படி தான் வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்தியாவோட ஜிடிபி வந்துட்டு ஒரு 33 லட்சம் கோடின்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்படி இருக்குது. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு 146 கோடி. இது ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒருத்தருக்கு தலா வருமானமாக வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா வரும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தலை வருமானமாக வந்துட்டு 2 லட்ச ரூபா இருக்கா? இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தலை வருமானமாக வந்துட்டு 2 லட்ச ரூபா இருக்குதா? இருக்காது. அப்போ என்னென்னா இது வந்துட்டு என்ன, ஒரு ஆவரேஜ் மெத்தட் தான் இந்த பெர் கேபிட்டா இன்கம். உண்மையாகவே வந்துட்டு அவ்வளோ இன்கம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது பெர் கேபிட்டா இன்கம் என்ன சொல்ல ட்ரை பண்ணோன்னா, ஆவரேஜாக எல்லாருக்கும் 2 லட்ச ரூபா இருந்தால் நல்லதுங்கிறத சொல்ல வருமே தவிர உண்மையான ரியாலிட்டி அது காட்டாது. அப்போ நம்ம இங்கே பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ பெர் கேபிட்டா இன்கம் வேறு, பர்சனல் இன்கம்ங்கிறது வேறு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னா, நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேஷ்னல் இன்கம்மை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா? நேஷ்னல் இன்கம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதில் இருந்து நான் வந்துட்டு என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம்மை கால்குலேட் பண்ணவும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சோண்டு டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த டேக்ஸ் தான் என்னென்னா கம்பெனிக்குன்னு வர்றப்போ வந்துட்டு கார்ப்பரேட்
டேக்ஸ். ஓகே, அது போக அந்த கம்பெனி எவ்வளோ தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் எல்லாத்தையும் வந்துட்டு தன்னோட எம்ப்ளாய்க்கு ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். ஓகே, அடுத்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு மெத்தட் இருக்கும். சரியா? இந்த பென்ஷன் ஸ்கீம் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களோட வருமானம் இருக்குது தெரியுமா? இப்போ என்னோடய சேலரி வந்துட்டு 30,000ன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாதம் என் சேலரியில் ஒரு 2,000 பிடிச்சிக்கிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, 58 வயசு வரைக்கும் தான் என்னால் வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடையாது. ஓகே, என்னோடய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடும், நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். ஆனாலும் அதுக்கப்புறமே எனக்கு தேவைகள் இருக்கும்ல, ஆனால் என்னால் வேலை பார்க்க முடியாது. ஆனால் எனக்கான தேவைகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு காசு வேணும்ல, அதுக்கு தான் இந்த பென்ஷன் ஸ்கீம். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாதம் என்கிட்டேருந்து கொஞ்சம் காசை பிடிச்சிக்கிடுவாங்க. அது போக என்னை எம்ப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறாருல, அவர் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அவரும் ஒரு 2,000 போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 2,000 வந்துட்டு என்ன 4,000 ஆச்சா? இப்படியே வந்துட்டு என்னோட 58 இயர் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி காசு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதில் வந்துட்டு ஆட் ஆக அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு என்னென்னா என் 58 வயசுக்கு அப்புறம் மாதம் எனக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா என்னோடய இன்கமில் இருந்து கொஞ்சோண்டு பென்ஷன்ஸ்க்காக பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்கல்ல, அப்படி பென்ஷன் தான் வந்துட்டு என்னென்னா சோஷியல் பெனிஃபிட், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்பாங்க. ஓகே, அதாவது 58 வயசுக்கு அப்புறமும் வந்துட்டு என்னென்னா எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஏன்னா வயசாயிருச்சு. ஸோ உடம்பு சரியில்லாமல் போகலாம், எனக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண தேவைப்படும். ஸோ அதுக்காக பண்ணுறது சோஷியல் செக்யூரிட்டி. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சும்மாலாம் உங்களுக்கு ஒரு காசு வராது. கரெக்டு தானே? நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சம்பளமாக ஒரு காசு வரும். கரெக்டு தானே? ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு ஒரு காசு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு. சார் அது எப்படி சார் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்னு கவர்மெண்ட் வந்து காசு தரும். ஒருத்தர் காலேஜ் படித்து முடிச்சிட்டாரு, டிகிரி வச்சுருக்கிறாரு, அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1,000 ரூபா வந்துட்டு மாதம் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கவர்மெண்ட் கொடுக்குது தெரியுமா? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்லேருந்து பர்சனல் இன்கம்மை கால்குலேட் பண்ண போகிறேன். எப்படி சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நேஷ்னல் இன்கம் தெரியும். சரியா? நேஷ்னல் இன்கம் மைனஸ் கார்ப்பரேட் டேக்ஸஸ் மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இதை எல்லாத்தையும் நான் பண்ணேன்னா எனக்கு கிடைக்க போகிறது தான் பர்சனல் இன்கம். அது எப்படி சார் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் இருக்குது. சரியா? இப்போ எனக்கு மொத்த இன்கம் கிடச்சிருச்சு. இப்போ அதை வச்சுக்கிட்டு இதை நான் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு இதை வச்சு நான் எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ இன்கம் இருக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குதுன்னா, நான் இப்போ ஒரு பெரிய கண்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ்க்கு மேலாம் நான் டேக்ஸ் போட்டிருப்பேன். சரியா? அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன்ல, அதை முதல்ல கழிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கும், தனக்கு வந்து எல்லா ப்ராஃபிட்டையுமே அங்கே வேலை பார்க்குறவங்க கொடுத்துருப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் இருக்கும், அதையும் கழிச்சிருவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்துட்டு சோஷியல் பெனிஃபிட்டுக்காக வந்துட்டு கொஞ்சம் காசை கொடுத்துருப்பாங்க, அதையும் கழிச்சிருங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வர்றது தான் ஒரு இண்டிவிஜுவலோட காசு. அவங்க கையில் எவ்வளோ காசு வரப்போகுதுங்கிறது இப்போ தான் தெரியுது. அது போக கவர்மெண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டாக ஏதாவது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மகளிருக்கான சுய உதவிக்குழுவில் இருந்தோ, இல்லை மகளிருக்காக ஏதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்காக வந்துட்டு என்னென்னா சின்ன சின்ன பெனிஃபிட்ஸோ போனஸோ ஏதோ வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு. இது இதோட வந்துட்டு ஆட் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சப்ராக்ட் பண்ணி வந்தது தான் வந்துட்டு என்னென்னா பர்சனல் இன்கம். புரியுதா? ஸோ இப்படி தான் பர்சனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இப்போ புரியுதா? ஸோ எப்படி வந்து பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு, அண்ட் ஆல்சோ ஏன் பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணலன்ட்டு. பெர் கேபிட்டா இன்கம் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்டையும் தலா
ரூ. 2,00,000 இருக்குங்கிற மாதிரி காட்டும். ஆனால் உண்மையாகவே எல்லாருக்கிட்டே ரூ. 2,00,000 இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே. ஆனால் பர்சனல் இன்கம் வந்துட்டு என்னென்னா மோர் ஆர் லெஸ் வந்துட்டு ஒரு அக்யூரேட் வேல்யூவை வந்துட்டு காட்டும். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் இருக்கும், கண்டிப்பாக அந்த கார்ப்பரேட் மேலே டேக்ஸ் போட்டு காசு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் இருக்கும், அதையும் அவங்களே வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது தான் வந்துட்டு அந்த எம்ப்ளாய்க்கு சேலரியாக வரும். அந்த சேலரிலையுமே கொஞ்சம் காசை வந்து பென்ஷனுக்காக எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது தான் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு காசாக போய் சேரும். அப்படி தான் வந்துட்டு என்னன்னா பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம் தெரிஞ்சிருச்சு. இதிலேருந்து அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் செலவிடக்கூடிய வருமானம். அது என்ன சார் செலவிடக்கூடிய வருமானம்? இப்போ என்னோட பர்சனல் இன்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ உங்களோட பர்சனல் இன்கமாக வந்துட்டு என்ன ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்குறீங்க, அது மூலமாக வந்துட்டு ஒரு 30,000 சம்பளம் வந்திருக்கு. ஓகே. சம்பளம் வந்திருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு என்னென்னா நீங்கள் உங்களோட ஆண்டு வருமானம் வந்துட்டு 10,00,000 மேலே இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். புரியுதா? ஸோ அந்த டேக்ஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் அதுக்கடுத்து படிப்பீங்க. ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு என்னென்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்னென்னா உங்களோட ஆண்டு வருமானம் வந்துட்டு ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸஸ் பே பண்ணிடுவீங்க. அது போக நீங்கள் பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டீங்க, சரியா? இல்லை வந்துட்டு சிக்னல் வயலேஷன் பண்ணிட்டீங்க, டிராஃபிக் சிக்னலை வயலேட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபைன்ஸ் கவர்மெண்ட் போடுவாங்க. ஓகே. அப்போ இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிற காசு தான் உங்களால் செலவு பண்ண முடியும். அப்போ பர்சனல் இன்கம் மைனஸ் டேக்ஸஸ் மைனஸ் ஃபைன்ஸு. ஓகே. ஸோ இப்போ என்னோடய பர்சனல் இன்கம் வந்துட்டு ஒரு 30,000ன்னு வச்சுக்கோங்க, சரியா? டேக்ஸஸில் ஒரு 2,000 போச்சு, சரியா? அது போக நான் வந்துட்டு ஹெல்மெட் போடாமல் போனதுனால ஒரு 1,000 ஃபைனுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 27,000 தான் இருக்கும். இந்த 27,000 தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதுதான் செலவிடக்கூடிய வருமானங்கிறது. ஓகே. அப்போ என் சம்பளம் வந்துட்டு 30,000ங்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். ஆனால் டேக்ஸஸு ஃபைன்ஸ் எல்லாம் போக என் கையில் இருக்க காசு வெறும் 27,000 தான். அதுதான் என்னோட செலவிடக்கூடிய வருமானம். புரிஞ்சதா? ஸோ அப்போ டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன அப்படின்னா மைனஸ் டேக்ஸஸ் மைனஸ் ஃபைன்ஸு, அது மூலமாக வந்தது தான் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ ஜிடிபி வந்துட்டு 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ இதில் இருந்து வந்து நான் என்டிபி கால்குலேட் பண்ணணுன்னா மைனஸ் டிப்ரிசியேஷன் ரூ. 5. ஓகே. அப்போ என்டிபி 95ன்னு கிடச்சிருச்சு எனக்கு. ஓகே. அடுத்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்துட்டு 0. அதாவது என்னென்னா நான் இம்போர்ட்டும் பண்ணலை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலைன்னு வச்சுக்கிருவோம். ஸோ அது 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 95 தான் வந்துட்டு என்னென்னா இப்போ என்னோட என்என்பியாக மாறிடுச்சு. அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸஸை வந்துட்டு ரூ. 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸ் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் கிடச்சிருச்சு. அப்புறம் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் என்னது? என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு தான் நேஷ்னல் இன்கம் சொன்னேன்னா. ஸோ அதில் இருந்து மைனஸ் கார்ப்பரேட் டேக்ஸஸ்ஸு மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸு ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு. ஓகே. ஸோ அதெல்லாம் நான் பண்ணேன்னா அதுலேருந்து வர்றது தான் வந்துட்டு என்னென்னா என்னோட பர்சனல் இன்கம். இப்போ பர்சனல் இன்கமில் டைரக்ட் டேக்ஸஸ் ரூ. 10, அதையும் நான் கழிச்சேன்னா ரூ. 65. இதுதான் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். புரிஞ்சதா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஜிடிபியில் இருந்து பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் வரை கால்குலேட் பண்ணலாம். நல்லா நான் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம் பேஸ்டாக கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலாலாம் மக்கப் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த ஃபார்முலாவை வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். டோட்டல் இன்கம் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகே. ஸோ இதை மறக்காதீங்க. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஓகே. ஜிடிபி குறைப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே. இதை எப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2020 வந்துட்டு என்னென்னா ஒரு 10 பொருள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்சிடர் தட் ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் வந்துட்டு என்னென்னா 10 ஒரு கார் கம்பெனி மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் கம்பெனி 10 கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காரோட ப்ரைஸ் வந்துட்டு ரூ. 1000. சரியா? இப்போ 2022 வந்துட்டு என்னென்னா அவங்க வந்துட்டு 5 கார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு காரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ரூ. 4,000. ஓகே. அடுத்த 2025 வந்துட்டு என்னென்னா அவங்க வந்துட்டு 20 கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காரோட ப்ரைஸ் வந்துட்டு ரூ. 1000.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஜிடிபி கால்குலேட் பண்ணுங்கள். ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே. எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு இது பண்ணியிருக்காங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஜிடிபி கிடச்சிரும். அப்போ அந்த கண்ட்ரியோட ஜிடிபி வந்துட்டு 10,000 ரூபா. ஓகே. எப்போ அப்படின்னா 2020. இங்கே பாருங்கள், அந்த கண்ட்ரியோட ஜிடிபி வந்துட்டு என்னென்னா 20,000 ரூபா 2022. 2025 வந்துட்டு அந்த கண்ட்ரியோட ஜிடிபி வந்துட்டு சேம் 20,000 ரூபா. ஓகேயா. இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு ஜிடிபி கூடியிருக்கு அப்படின்னு தோணுதா? நல்லா கவனிங்க. ஜிடிபி கூடியிருக்கா, உற்பத்தி கூடியிருக்கா? ஜிடிபிங்கிறது என்னது? ப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறது தானே. இங்கே 10 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வெறும் 5 தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ப்ரைஸ் வந்துட்டு 1000 இருக்குது, இங்கே ப்ரைஸ் 4000 இருக்குது. அதனால ஜிடிபி இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டியிருக்கு. ஓகே. இன் ரியாலிட்டி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை, ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் திரும்ப திரும்ப என்ன சொன்னேன் உங்களுக்கு? ப்ரொடக்ஷனை பற்றி படிக்கிறது தான் ஜிடிபி, ப்ரொடக்ஷனை பற்றி படிக்கிறது தான் ஜிடிபின்னு சொல்லியிருக்கேன். ப்ரைஸை பற்றி படிக்கிறது ஜிடிபி கிடையாது. ஓகே. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, ப்ரொடக்ஷன் இங்கே குறைஞ்சிருக்கு, கரெக்டு தானே? ஸோ இன் ரியாலிட்டி ஜிடிபி வந்துட்டு க்ரோவெல்லாம் ஆகலை, குறைஞ்சிருக்கு. அதுக்கு பதிலாக என்னென்னா ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. அப்போ 2022 ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. சரி சார், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிற பற்றி நம்ம எது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது? ஒரு பொருளை யாரும் வாங்கலை. பொருளை ஏன் வாங்கலை? மேபி வந்துட்டு அவங்ககிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். காசு இல்லாமல் இருக்குன்னா காரணம் என்னது? அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க யாரும் அந்த பொருளை வாங்கலைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்படி கூட நடந்திருக்கலாம்ல. ஸோ ப்ரொடக்ஷன் தான் எப்பயுமே மெயின். இங்கே ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு. அடுத்து 2025 பாருங்கள், 20,000. இங்கே 10 இருந்தது, இங்கே 20,000. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. அப்போ இதுதான் வந்துட்டு 2025 தான் எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே. 2022 தான் எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கக்கூடாது. 2025 தான் எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, இதை எப்படி தான் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்பயுமே வந்துட்டு ஜிடிபி டீஃப்ளேட்டாரில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்துட்டு என்னென்னா நாமினல் ஜிடிபி, இன்னொன்று வந்துட்டு என்னென்னா ரியல் ஜிடிபி அப்படின்னு இருக்கும். ரியல் ஜிடிபி அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் ப்ரைஸ் இன்ட்டு நாமினல் கவுண்ட். அது என்ன சார் பேஸ் ப்ரைஸு நாமினல் கவுண்ட்லாம் சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு வருஷத்தை வந்துட்டு பேஸ் இயர்னு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2020 பேஸ் இயர்னு எடுத்துக்கிடுவோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உண்மையான பேஸ் இயர் வந்துட்டு என்ன அப்படின்னா 2011 to 12 தான் வந்துட்டு பேஸ் இயர். ஓகேயா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேஸ் இயரை வந்துட்டு 2020ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 1000. ஓகே. ஸோ இந்த பேஸ் இயரில் வந்துட்டு என்னென்னா 1000 இன்ட்டு 20. ஸோ 1000 இன்ட்டு 20. ஸோ இது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 20,000. இப்படி தான் வந்துட்டு என்னென்னா நீங்கள் ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சதா? ஸோ இப்போ ரியல் ஜிடிபி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இது பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜிடிபி குறைப்பான்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்மை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 3 மெத்தட் சொன்னேன். ஒன்று வந்துட்டு இன்கம் மெத்தடு, இன்னொன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, இன்னொன்று ப்ராடக்ட் மெத்தடு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ப்ரெட்டு கம்பெனி வச்சுருக்கிறேன். சரியா? நான் ப்ரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 100 ரூபா ஆச்சு. ஓகே. ஸோ அதை வந்து நான் 100 ரூபாய்க்கு வந்துட்டு ஒருத்தட்ட விற்கிறேன். ஓகே. நான் இப்போ செல் பண்ணப்போ வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்றேன் அப்படிங்கிற இடத்துல கால்குலேட் பண்ணேன்னா அது ப்ராடக்ட் மெத்தடு. ஓகே. அதே நேரத்தில் அதை கன்சியூமர் எவ்வளோ கொடுத்து வாங்கினாரு அப்படிங்கிற இடத்துல நான் மெஷர் பண்ணேன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நான் பேக்கரி ரன் பண்ணிகிட்ருக்கிறேன், என்கிட்ட வேலை பார்க்குறவங்க நான் சம்பளம் கொடுத்துருப்பேன், நான் ரெண்ட்டு பே பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு நான் ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். அந்த மணி எல்லாத்தையும் நான் வந்துட்டு கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா அது இன்கம் மெத்தடு. நல்லா கவனிங்க, எல்லாமே வந்துட்டு என்னென்னா சேம் ப்ரைஸ் தான் காட்டும். கரெக்டு தானே? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வேலை பார்க்குறவங்க சம்பளம் கொடுத்து ரெண்ட்டு கொடுத்து இது எல்லாத்துக்கும் வச்சு தான் நான் வந்துட்டு ஒரு பொருளோட ப்ரைஸை நிர்ணயம் பண்ணுவேன். சரியா? அவங்களுக்கு அதை தான் நான் சம்பளமாக கொடுக்க போகிறேன். அது 100 ரூபா. ஓகே. இப்போ அதை வச்சு தான் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு நான் ஒரு பொருளை விற்கிறேன், நான் விற்றுட்டேன். அப்படி விற்கிறப்போ வந்துட்டு 100 ரூபாய்க்கு விற்றுருக்கிறேன். அதை வந்துட்டு கன்சியூமர் 100 ரூபா கொடுத்து வாங்குறாரு, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. எல்லா இடத்துலையும் அதே 100 ரூபா தானே இருக்கும்.
அப்போ இந்த மெத்தடோட ஐடியா என்ன அப்படின்னா, எந்த இடத்துல அவங்க மெஷர் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான் அது வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது இருக்குது. இப்போ எல்லாரோட இன்கமையும் வந்து சம் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அது இன்கம் மெத்தடு. ஓகே, எல்லோரும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணி எடுத்தாங்கன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. அவங்க என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு அதை செல் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அதுதான் ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, ஸோ இதுதான் 3 விதமான மெத்தட்ஸு ஃபார் அ கால்குலேஷன் ஆஃப் த ஜிடிபி. ஓகே, ஸோ இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் தென் ப்ராடக்ட் மெத்தட். இதில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மித்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு என்னென்னா டபுள் கவுண்டிங் இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, டபுள் கவுண்டிங் இஷ்யூஸ் இருக்கும், நிறைய இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்துட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக மெயினாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் வந்துட்டு என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்னா என்னென்னு பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்கமில் இருக்கிற ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஜிடிபிங்கிற இந்த டாபிக் இருக்குல்ல, இந்த நேஷ்னல் இன்கம்ங்கிற டாபிக் வந்து சியூட்டியில் ரொம்ப தடவை கேட்ட கொஷின்ஸ் உள்ள டாபிக். இது வந்து ஒரு டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணும் சியூடி எக்ஸாமில். ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.